أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فادعوني أستجب لكم. புகழும் புகழ்ச்சியும் இல்லாமல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலக முஃமின்கள், முஸ்லிம்கள், நம் முன்னோர்கள், நம் சந்ததிகள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மவர்களுக்கு எண்ணற்ற அருட்கொடைகளை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தந்த அருட்கொடைகளில் மிக மிக முக்கியமானது துஆ. துஆ என்று சொன்னால் அதுவும் ஒரு இபாதத், அதுவும் ஒரு வணக்கம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யருத்துல் கலாஅ இல்லா துஆஉ வலா யஸீது ஃபில் உம்ரி இல்லல் பிர். துஆவை தவிர வேறு எதுவும் விதியை மாற்றாது. எத்தனையோ மனிதர்கள் புலம்புவதை நாம் கேட்குறோம். அல்லாஹ் ஏன் தான் நம்மளை இப்படி சோதிக்கிறானோ, கஷ்டப்படுத்துகிறானோ, ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனை, ஏன் இந்த தேவைகள் நிறைவேறவில்லை, எத்தனை தடவை தான் அல்லாஹ்ட்ட நாம் கேட்குறது, எத்தனை பேர்கிட்ட நாம் துஆ செய்ய சொல்கிறோம். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சொல் சத்தியமானது. அவர்கள் சொல்வார்கள், லா யருத்துல் கலாஅ இல்லா துஆஉ. துஆவை தவிர, பிரார்த்தனையை தவிர வேறு எதுவும் விதியை மாற்றாது. அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். அந்த விஷயத்தில் சடைவோ நமக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. நாம் துஆ கேட்பது அதுவும் ஒரு வணக்கம், இபாதத். எப்படி தொழுவது ஒரு இபாதத்தோ, நோன்பு நோற்பது ஒரு இபாதத்தோ, அதுபோல் துஆ கேட்பதும் ஒரு இபாதத். அதுதான் நம்முடைய நிலைகளை மாற்றுவதற்குண்டான பெரிய ஆயுதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்த ஒரு பொக்கிஷம், ஒரு அருட்கொடை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இறைவனிடத்தில் மட்டுமே துஆவை நாம் கேட்கணும், அது ஒரு இபாதத். இந்த நேரத்தில் அல்லாஹ் துஆ கபூல் செய்வான், துஆ கேளுங்கன்னு சொன்னால் சில மனிதர்களுக்கு எதை கேட்கணும் என்பது தெரியாது. நம்ம என்னத்தை கேட்க, நமக்கு என்ன தேவை இருக்குது, அவர்களும் யோசித்து பார்ப்பார்கள். கண்ணுக்கு முன்னால் எதுவும் தெரியாது, உள்ளத்தில் எதுவும் உதிக்காது. ஏன்னா அவர்கள் யோசிப்பதும் சிந்திப்பதும் நினைப்பதும் துன்யா சார்ந்த விஷயங்களை சுற்றித்தான் இருக்குமே தவிர மரணம் எப்படி நிகழும் என்பதை பற்றி யோசிப்பதில்லை. மன்னரை வாழ்க்கை நமக்கு எப்படி அமையும் என்று யோசிப்பதில்லை. மறுமையில் கேள்விகளுக்கு அல்லாஹ் கேட்பானே, அந்த தருணத்தில் நம் நிலை என்ன என்று யோசித்து பார்ப்பதில்லை. சொர்க்கமா நரகமா என்று தீர்ப்பளிக்கக்கூடிய அந்த நாளில் நமக்கான தீர்ப்பு எப்படி அமையும் என்று அவர்கள் சிந்திப்பதில்லை. அதனால் அவர்களுடைய உள்ளத்தில் நமக்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வரும். அன்பானவர்களே, எந்த ஒரு மனிதன் பெருமை கொண்டு, பெருமைன்னா என்னங்க, நமக்கு என்ன தேவை இருக்குது, நமக்கு தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் நினைத்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதை விட்டுவிட்டால் அவன் செல்லுமிடம் நரகம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நாம் அல்லாஹ்விடத்தில் தேவையாகக்கூடியவர்கள். வல்லாஹு கனியுன் வ அன்துமுல் ஃபுகரா. அல்லாஹ் தான் தேவையற்றவன்,
நீங்கள் எல்லாம் ஃபக்கீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஃபக்கீர் சான்னு சொல்கிறோமா இல்லையா? தேவை உடையவர்கள் நாம் எல்லாம். நாம் நினைக்கலாம் செல்வங்கள் நமக்கு இருக்குது, அதை தந்தவன் யார்? அல்லாஹ் தானே தந்தான். அது நம்மிடத்தில் நிலையாக இருக்கும் என்பதற்கு என்ன உத்தரவாதம் உண்டு? வெள்ளம் வந்தால் அல்லது நிலநடுக்கம் ஏற்பட்டால், பூமி வீழ்ந்து விட்டால், கட்டடங்கள் இடிந்து விட்டால், நிலைகள் தலைகீழாக மாற்றம் பெறும் உலகத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட மாற்றத்தையும் நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக, படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் நாம் அப்பொழுதும் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், அங்கே தானே நடந்துச்சு, நமக்கா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உள்ளத்தில் வருது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹுவால் எங்கும் எதையும் நிகழ்த்திடும் ஆற்றல் அவனுக்கு சொந்தம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் மட்டுமே நாம் என்ன செய்யணும்? துஆ கேட்கணும். நாம் மனிதனிடத்தில் சில விஷயங்களை கேட்குறோம். சில பணம் தேவை இருக்குது, அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டு என்ன செய்வோம்? சில மனிதனிடத்தில் தேவையாகும். அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை நேரடியாக கொடுப்பான், சில விஷயங்களை பிறரின் மூலமாக கொடுப்பான். உள்ளுறுப்புகளில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறோம், அல்லாஹ் என்ன செய்வான்? அதை மாற்றி தருவான். நீண்ட ஆயுளை மனிதன் கொடுக்க முடியாது, அல்லாஹ் நினைத்தால் தருவான். உடல் ஆரோக்கியத்தை மனிதன் முயற்சிக்க மட்டுமே முடியும், அதை முடிவு செய்யும் ஆற்றல் அல்லாஹ்விற்கு மட்டுமே சொந்தம். அல்லாஹ் எதை நினைக்கிறானோ அதை எளிதாக செய்துவிடக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருக்கிறது. மனிதனால் முயற்சி மட்டுமே என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். மருத்துவர்கள் சொல்கிறாங்களா இல்லையா? நாங்கள் முழுமையாக முயற்சி செஞ்சோம், ஆனால் எங்களால் முடியலை. சிலர்கள் மன்னிப்பும் கேட்பது உண்டு. எவ்வளவுதான் சொத்து சுகங்களை நாம் வைத்திருந்தாலும், என்ன நோய் வந்தாலும் என்னால் காப்பாற்ற முடியும் என்று யாரால் சொல்லிவிட முடியும்? அப்படி ஒரு மனிதன் சொன்னால் அவனை விட அறியாமையில் யார் இருக்க முடியும்? அன்பானவர்களே, ரப்பிடத்தில் நாம் தேவையாகக்கூடியவர்கள், அவரிடத்தில் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். மனிதனிடத்தில் கேட்க 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 அவன் தூரமாகுவான். 2 முறை 3 முறை உதவி செய்வான், 4வது முறை யோசிப்பான், 5வது முறை தெரித்து ஓடிவிடுவான். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அப்படி அல்ல. மனிதன் கேட்க கேட்க அவனுக்கு நெருக்கமாக அல்லாஹ் ஆகுவான். அல்லாஹ்வுக்கு விருப்பமான மனிதனாக அந்த மனிதனை அல்லாஹ் தஆலா பார்ப்பான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னஹு மல்லம் யஸ்அலில்லாஹ யக்லப் அலைஹி. அல்லாஹ்விடத்தில் யாராவது கேட்கல அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா கோபப்படுவான். மனிதனிடத்தில் கேட்க கேட்க கோபப்படுவான். அல்லாஹ்வுடைய தன்மை என்ன? தன்னிடத்தில் ஒரு மனிதன் கேட்காமலே இருக்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதன் மீது கோபப்படுவான் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் துஆ செய்யும்போது உறுதியோடு கேட்கணும், உள்ளச்சத்தோடு கேட்கணும், நம்பிக்கையோடு கேட்கணும், அழுத்தமாக கேட்கணும், பிடிவாதமாக கேட்கணும். நாம் கேட்பது யார்கிட்ட? அல்லாஹ்ட்ட கேட்குறோம். ஒரு பிள்ளை தன்னுடைய தாய் தன்னை அடிக்கின்ற போதும் தாயினுடைய கால்களை கட்டிப்பிடித்து கொண்டு அம்மா விட்டுவிடு என்று அந்த தாயிடத்தில் கெஞ்சுவதை நாம் பார்க்கிறோமே, அதற்கு தெரியும் தாயை விட நம்மிடத்தில் அன்பு காட்டுபவள் வேறு யாரும் இல்லை. அது வேறு எங்கும் ஓடி ஒழியாது. தாயினுடைய கால்களை பற்றி பிடித்து கொள்ளும். கரங்கள் அடித்தாலும் கால்களை பற்றி பிடிப்பது எதற்காக? தாய் நம்மை காப்பாற்றுவாள் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அந்த தாய் என்பை விட பன்மடங்கு பாசம் கொண்டவர். அவன் நம்மை சோதிக்கும் தருணத்திலும் சிரமத்தில் நம்மை ஆளாக்குகின்ற நிலையிலும் அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்யணும்? துஆ கேட்கணும். அவனுடைய கரத்தை நாம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் கேட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்? நம்முடைய கஷ்டங்களை நீக்கி சோதனைகளை அகற்றி நமக்கு நல் வாழ்க்கையை இம்மையிலும் மறுமையிலும் இன்ஷா அல்லாஹ் அவன் தருவான். துஆ கேட்கும் விஷயத்தில் பொறுமை ரொம்ப முக்கியம், நிதானம் ரொம்ப முக்கியம். அவசரம் என்பது அறவே கூடாது. அவசரம் என்பது அறவே இருக்கக்கூடாது. ஹலாலான உணவு சாப்பிட்டு விட்டு இறையச்சத்தோடு
மன நிறைவோடு அல்லாஹ் மீது நம்பிக்கையோடு ஒரு மனிதன் துவா கேட்டால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் என்ன செய்வான், துவாவை கபூல் செய்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்கிறாங்க, துவா கேட்கும்போது ஒரு மனிதன் ஆகுமானது கேட்கணும். எது நன்மைக்குரியதோ, எது சந்தோஷத்தை தருமோ, தனக்கும் பிறருக்கும் பலன் அளிக்குமோ, எந்த விஷயங்கள் இறை நெருக்கத்தை இறை தூதருடைய முஹப்பத்தை பெற்று தருமோ, எந்த விஷயங்கள் துன்யாவிலும் ஆகிரத்திலும் வெற்றியை தருமோ, எது நரகத்தை விட்டு பாதுகாக்குமோ, எது சொர்க்கத்தில் நம்மை கொண்டு சேர்க்குமோ, எது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் மனைவிக்கும் பிரயோஜனம் உள்ளதாக அமையுமோ அப்படிப்பட்ட துவாவை நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் துவா கேட்கிறான் ஆகுமானதை கேட்பான். அவன் ஆகுமானதை கேட்பானேயானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துவாவை கபூல் செய்வான். எப்படி கேட்கக்கூடாது, உறவை துண்டிப்பதற்காக அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடாது. அவனை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல, அண்ணன் தம்பி தான், இருந்தாலும் அவனிடத்தில் நான் பேச மாட்டேன், அவனை எனக்கு பிடிக்காது, உடன் பிறந்தவர்கள் மீது நான் கோபமாக இருக்கிறேன், பெற்றோர்களாக இருந்தாலும் அவர்கள் எனக்கு இப்படி செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி உறவுகள் விஷயத்தில் கோபம் கண்டு அவர்களுக்கு எதிராக ஒரு மனிதன் துவா செய்யக்கூடாது. அப்படி துவா செய்யாமல் நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதன் துவா கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த துவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான், அல்லாஹ் கபூல் செய்வான். நமக்கெல்லாம் என்ன ஏக்கம் அப்படின்னா, எத்தனை தடவை தான் அல்லாஹ்ட்ட கேட்குறது. ஒரு வியாபாரம் விருத்தியாகணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு சாலியான சந்ததிகள் தேவை, குடும்பத்தில் எத்தனையோ பேர் உடம்பு சோம்பு இல்லாமல் இருக்கிறாங்க, உடல் ஆரோக்கியத்தை கேட்குறோம், சாலியான பிள்ளைகளை கேட்குறோம், குழந்தை பாக்கி இல்லாமல் நம்முடைய உறவுகளில் நம்முடைய குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவர்களுக்காக வேண்டி நாம் அழுது புலம்பி மன்றாடி கேட்குறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா அதை கபூல் செய்கிறது இல்லையே, அல்லாஹ் அதை நமக்கு தர்றது இல்லையே. நாம் எத்தனை தடவை தான் கேட்கிறது அப்படிங்கிற மனோநிலை நம்மில் எட்டி பார்க்கத்தான் செய்கிறது. அன்பானவர்களை ஒன்று தெரியுமா, நாம் எல்லாம் சாதாரண மனிதர்கள். நம்மை விட உயர்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் யார்? இறை தூதர்கள். இறைவன் நம்மை மனிதனாக படைப்பதற்கு தேர்வு செய்தார், அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் பெரிய விஷயம், ஒரு முஃமினாக முஸ்லீமாக வாழுகின்ற நசீபை பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம்! இந்த முஃமின்களில் முஸ்லிம்களில் அல்லாஹ் சிலர்களை இறை தூதராக தேர்வு செய்தான். அந்த இறை தூதர்களில் சிலருக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா? அண்ணனும் தம்பியும் இருவரும் இறை தூதராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை குர்ஆன் நமக்கு சொல்லும். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இறை தூதர், அவருடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இறை தூதர். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் தான் இறை தூதராக வர வேண்டும் என்று துவா கேட்பது கொண்டு இறை தூதராக அல்லாஹ் தேர்வு செய்வது இல்லை. லட்சத்திற்கும் மேற்பட்ட இறை தூதர்கள் இருக்கிறார்கள். யாராவது யா அல்லாஹ் என்னை இறை தூதராக ஆக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு அல்லாஹ் தேர்வு செய்கிறதில்லை. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்கள் அல்லாஹ் என்ன செய்கிறான், இறை தூதராக தேர்வு செய்கிறான். ஆனால் அந்த துவாவுக்குண்டான வீரியத்தை அல்லாஹ் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை தூதராக தன்னுடைய சகோதரன் ஹாரூனை யா அல்லாஹ் நீ தேர்வு செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த துவாவை கபூல் செஞ்சான். மூசா நபியோடு அவருடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இறை தூதராக அல்லாஹ் தஆலா தேர்வு செஞ்சான். துவாங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. என்ன, சில நேரங்களில் கேட்ட உடனே கிடைக்கும், சில நேரங்களில் கொஞ்சம் நேரம் பிடிக்கும், சில நேரங்களில் கேட்டது கிடைக்காது. ஆனால் அதை நினைத்து நாம் வருந்தக்கூடிய விஷயமாக இருந்தாலும் உண்மையிலே மறுமையில் பெரிய மகிழ்ச்சியை நமக்கு தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ்விற்கு தெரியும் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை ரொம்ப சொற்பமானது, அற்பமானது, கொஞ்ச நேரம். எவ்வளோ நேரம் என்பது அவனுக்கே தெரியாது. ஆனால் அவன் என்ன செய்கிறான், சலிப்படைகிறான். நம்ம இதை கேட்டவன், இத்தனை தடவை கேட்டவன், அல்லாஹ் நமக்கு தரலையே, இவெல்லாம் இறக்க முடியவானா அப்படின்னு சொல்லி மனுஷன் என்ன செய்கிறான், அவனுக்குள்ளே பேசுகிறான். அல்லாஹ் மீது அவன் கோபம் கொள்வதை போல மன சங்கடத்தில் உழலுகிறான்.
அல்லாஹ்விற்கு தெரியும் துன்யாவுடைய வாழ்க்கையோட மறுமையுடைய வாழ்க்கை ரொம்ப பெருசு, நீண்ட நெடிய காலம் அந்த மனுஷன் வாழ்வான். அங்கே அவனுக்கு எது தேவையோ அதற்காக வேண்டி நாம் இதை என்ன செய்வோம், பாதுகாப்போம் என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவன். அதற்காக வேண்டி கூட அல்லாஹ் என்ன செய்வான், பாதுகாப்பான். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடத்தில் இருவருமாக துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், ஃபிரௌன் ரொம்ப மோசமாக நடக்கிறான், மக்களுக்கு ரொம்ப அழிச்சாட்டியை செய்கிறான், ரொம்ப கஷ்டம் கொடுக்குறான், சொல்ல முடியாத துயரங்களை மக்களுக்கு கொடுக்குறான், ரொம்ப சிரமப்படுத்தினா, ரப்பே அவனை நீ அழிச்சிரு அப்படின்னு சொல்லி இறை தூதர்கள் அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறாங்க. இது எவ்வளோ முக்கியமான துஆ. அல்லாஹ் என்ன செய்கிறான், 40 ஆண்டு காலம் கழித்த பின்பு தான் ஃபிரௌனை அழித்தான் என்பது வரலாறு. கேட்டது இறை தூதர்கள், அவர்களை அல்லாஹ் தான் தேர்வு செய்தான். அந்த இறை தூதர்கள் தான் தன்னை அனுப்பி தந்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். அந்த துஆ கபூல் செய்யப்பட்டது. அது நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு 40 ஆண்டு காலத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான் என்று சொன்னார். இதிலேயும் நமக்கு பாடம் இருக்குது, படிப்புன்னு இருக்குது. நமக்கு தெரியாது நாம் கேட்ட துஆ கபூல் செய்யப்பட்டுச்சா இல்லையான்னு. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நேரத்தில் எதை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். அவன் என்ன செய்வான், அந்த துஆவை உரிய நேரத்தில் நமக்கு கொடுப்பான், அல்லது அதற்குரிய பகரத்தை கொடுப்பான், அல்லது பலனை கொடுப்பான். அன்பானவர்களே, துஆ கேட்குற விஷயத்தில் நம்ம சலிப்பு அடையவே கூடாது. துஆங்கிறது 3 வகையில் நமக்கு அது பலன் கொடுக்கும். 3 வகையில் பலன் கொடுக்கும். ஒன்று, நம்ம எதை கேட்டோமோ கேட்டது தாமதம் இல்லாமல் உடனே கிடைக்கும். சில பேர் சொல்கிறாங்களா இல்லையா, நான் ஹஜ்ஜுக்கு போனேன் அல்லது உம்ராவுக்கு போனேன், அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சேன், ஊருக்கு வந்தேன், எங்கள் குடும்பத்தில் நான் என்ன துஆ செஞ்சேனோ அந்த காரியம் நடந்துருச்சு. சாலிஹான பிள்ளை வேணும், குழந்தை பாக்கியம் இல்லை, அது கிடைக்கணும்னு நான் துஆ செஞ்சேன், அல்லாஹ்வுடைய கிருபையினால் எங்கள் குடும்பத்தில் குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் தந்துட்டான். எத்தனை நபர்கள் சொல்கிறாங்க. திருமணமாகாத பெண்கள் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறாங்க, அல்லாஹ்ட்ட நான் துஆ கேட்டுட்டு வந்தேன், அல்லாஹ் தஆலா ஒரு நல்ல வரனை எங்களுக்கு தந்தான். எத்தனையோ மனிதர்கள் வாய்விட்டு சொல்வதை நாம் பார்க்குறோம். கேட்ட உடனே கேட்டதை அல்லாஹ் தஆலா தருவான். இது ஒரு வகை. இரண்டாவது ஒரு வகை இருக்கிறது, மறுமையில் சிறந்ததை தருவதற்காக வேண்டிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் எதை கேட்டோமோ அதை தராமலே வைத்திருப்பான். இதனால தான் நமக்கு கோபம் வர்றதே. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக நமக்கு தராமல் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னால், மறுமையில் அதற்கான பலனை தருவதற்காக வேண்டி. மூன்றாவது ஒரு வகை என்ன, நாம் எதை கேட்டோமோ அது நமக்கு கிடைக்காது, வேறு ஒரு பகரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான். உதாரணமாக பண தேவையை அல்லாஹ்ட்ட நாம் கேட்போம். அதை விட முக்கியமானது உடல் ஆரோக்கியம். நோய் நொடி வரும் அப்படிங்கிறது விதியாக இருக்கும். இவன் கேட்ட துஆவை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காசை கொடுக்காம உடல் நலத்தை அல்லாஹ் கொடுத்துருப்பான். விபத்து ஏற்படும் என்று விதியாக இருக்கும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விபத்திலிருந்து அவனை பாதுகாத்து வைத்திருப்பான். கெட்ட முடிவு அவனுக்கு ஏற்படும் என்பது விதியாக இருக்கும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கெட்ட விதியில் இருந்து அவனை பாதுகாத்து வைத்திருப்பான். பெரிய நஷ்டம் ஏற்படும் என்பது விதியாக இருக்கும், அந்த நஷ்டத்திலிருந்து சிரமத்திலிருந்து அல்லாஹ் அவனை பாதுகாத்து வைத்திருப்பான். இதெல்லாம் மனிதனுடைய அறிவுக்கு எட்டாது, அது அவனுக்கு தெரியாது. அல்லாஹ்வுக்கு தெரியும். இவன் இந்த துஆ செஞ்சான், நாம் கேட்டதை கொடுப்பதை விட இப்பொழுது அவனுக்கு எது தேவை என்பது நமக்கு தெரியும். அந்த பெரிய கஷ்டத்தை நாம் நீக்குவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்கி விடுவான். அப்போ நாம் எதை கேட்டோமோ அந்த கேட்டது உடனே கிடைக்கும், அல்லது மறுமையினுடைய தேவைக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்காமல் வைத்திருப்பான். மூன்றாவது, நாம் எதை கேட்டோமோ அது கிடைக்காமல் வேறு ஒன்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருப்பான். இந்த செய்தியை சஹாபாக்கள்கிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்கள் அதிகமாக துஆ கேட்கட்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்க, அதிகமாக கேளுங்க, ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பதில் மிகப்பெரியவன். எவ்வளோ கேட்டாலும் என்ன செய்வான், அல்லாஹ் கொடுப்பான்.
எவ்வளோ கொடுத்தாலும் அவனுடைய ஹசானா அது காலியாகாது. அவன் மிக பிரம்மாண்டமானவன், மிகப்பெரிய பொக்கிஷத்திற்கு சொந்தக்காரன் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ். நாளை மறுமை நாளில் ஒரு அடியானை அழைத்து அல்லாஹ் பேசுவான், என்னுடைய அடியானே, நீ என்னிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நான் சொல்லியிருந்தேனே, கேட்டியா? நீ கேட்டா நான் அதற்கு பதிலளிப்பேன் என்றெல்லாம் சொல்லி இருந்தேனே, நீ என்னிடத்தில் துவா செஞ்சியா என்று அல்லாஹ் அந்த அடியானிடத்தில் கேட்பான். ஆம் ரப்பே, நான் உன்னிடத்தில் துவா செய்தேன் என்று அந்த அடியான் சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவான், நீ என்னுடைய இந்த சிரமத்தை நீக்க வேண்டும் என்று என்னிடத்தில் துவா கேட்டிய ஞாபகம் இருக்குதா? ஆம் ரப்பே, அந்த சிரமத்தை நான் நீக்கினேன், அது ஞாபகம் இருக்குதா? ஆமாம் ரப்பே, இந்த சிரமத்தை நீக்கணும்னு நான் கேட்டேன், அந்த சிரமத்தை நீ என்ன செஞ்ச? நீக்கி கொடுத்த. அல்லாஹ் ரெண்டாவது கேட்பான், இன்னொரு கட்டத்தில் இந்த சிரமத்தை நீக்க வேண்டும் என்று நீ என்னிடத்தில் கேட்டாய் அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் ரப்பேம்மா, அதை நான் நீக்கலை, அது ஞாபகம் இருக்குதா? ஆமாம், நீ அதை நீக்கலை. அதற்கு பகரமாக சொர்க்கத்தில் இன்னென்ன பாக்கியங்களை உனக்கு வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அடியாரிடத்தில் சொல்லுவார். மீண்டும் அல்லாஹ் கேட்பான், இன்ன தேவைகளை நீ என்னிடத்தில் கேட்டாய், அதை உலகத்தில் வாழும் வரைக்கும் கொடுக்காமல் நான் வைத்திருந்தேனே அப்படின்னு சொல்லும்போது அந்த அடியான் சொல்லுவான், ஆம் ரப்பே, நான் கேட்டேன், நீ எனக்கு கடைசி வரைக்கும் என்ன செய்யலை, அது தரலை. அல்லாஹ் சொல்லுவான், அதற்கு பகரமாக சொர்க்கத்திலே இன்னென்ன பாக்கியங்களை உனக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்லும்போது அந்த அடியான் அந்த இன்பங்களை எல்லாம் பார்ப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அந்த இன்பங்களை பார்த்த மனிதன் சொல்லுவான் ரப்பிடத்திலே, அல்லாஹ் இவ்வளவு பாக்கியங்களா? அப்படி என்றால் நான் கேட்ட எல்லா துஆக்களையும் நீ ஏற்றுக்கொள்ளாமல் அது எனக்கு செயல்படுத்தி தராமல் அப்படியே பாதுகாத்து வைத்திருந்து மறுமையில் தந்திருக்கலாமே என்று அந்த அடியான் சொல்லுவான். அப்படிங்கிற செய்தியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தரார். அல்லாஹ்ட்ட நாம் துஆ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் கரமேந்தி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கும்போது அந்த கரங்களை வெறும் கையாக அனுப்புவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெட்கப்படுகிறான் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களை, நாம் துவா கேட்கும்போது ஏனோ தானோ என்று நாம் கேட்காம அல்லாஹ் நீ தான் தரணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட கேட்கணும். சில பேர் துவா கேட்கும்போது கரங்களை தொய்வாக விட்டு கொண்டு உள்ளத்தில் எதையோ நினைத்து கொண்டு உயிரோட்டம் இல்லாமலே ஆமீன் சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் உண்டு. அன்பானவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள், நீங்கள் துஆ கேட்கும்போது யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று மனதார அல்லாஹ்ட்ட கேளுங்க. நீ தான் மன்னிக்கணும் அப்படிங்கிற உறுதியோடு கேளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீ விரும்பினா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்காத. அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கக்கூடாது? அல்லாஹ் நீ விரும்பினா என்னை மன்னித்து விடு என்று நீங்கள் கேட்காதீர்கள். யா அல்லாஹ் நீ விரும்பினா எனக்கு ரிஸ்க் கொடு அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. யா அல்லாஹ் எனக்கு மன்னிப்பை கொடு என்று அல்லாஹ்விடத்தில் உரிமையோடு கேளுங்கள். நீ தான் எனக்கு ரிஸ்க் தரணும் என்று நீங்கள் அடம்பிடித்து கேளுங்கள். அது தவறு அல்ல என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தர்றாங்க. அடம்பிடித்து கேட்பது தவறு அல்ல. நீங்கள் கேட்க நினைத்தால் பெரியதை கேளுங்கள். உம்ரா செய்யணும், காபாவை பார்க்கணும், தவாஃப் செய்யணும், ஜம்சம் தண்ணீரை வயிறு நிரம்ப நிரம்ப குடிக்கணும், சஃபா மர்வா மலைகளுக்கு மத்தியில் தொங்கோட்டம் ஓடணும் என்றெல்லாம் ஆசைப்படக்கூடிய அந்த உள்ளமாக இருக்கிறதா? யா அல்லாஹ் எனக்கு உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தான் அப்படின்னு சொல்லி நீ நிறுத்தாத. ஹஜ்ஜி செய்யணும் அப்படிங்கிற பாக்கியத்தை அல்லாஹ்ட்ட கேளு. அல்லாஹ் பெரியவன், தருவான். உம்ரா செய்ய போனால் காசு கம்மி, ஹஜ்ஜி செய்ய போனால் காசு அதிகம். உம்ரா செய்கிறதே பெரிய விஷயமாக இருக்கும்போது ஹஜ்ஜுடைய பாக்கியம்னா நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நீ நினைக்காத. அது முடிவு செய்யக்கூடியவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கும்போது பெரியதை கேளுங்கள். மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி செய்யணும்னு அல்லாஹ்ட்ட கேளு. மீண்டும் மீண்டும் உம்ரா செய்யணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேளு. பரிபூர்ண சுகத்தை அல்லாஹ்ட்ட கேளு. சாலியான சந்ததிகளை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். தகுந்த இருப்பிடத்தை, தகுந்த வாகனத்தை, தகுந்த உறவுகளை, சொந்தங்களை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள்.
உறவுகளில் சொந்தங்களில் நமக்கு இணக்கமாக யார் இல்லையோ அவர்களை வெறுக்க வேண்டாம். அவர்களுடைய உள்ளத்தை மஹப்பத்திற்குரிய உள்ளமாக நீ ஆக்கு ரப்பே என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்க. பெரிய ஆசை கொள்ள வேண்டும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்தில் சொல்லித் தருகிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்களே, ஆட்சி அதிகாரத்தை தா என்று கேட்கவில்லை. யா அல்லாஹ், உலகத்தில் வேறு யாருக்கும் இனி கொடுக்கப்படாத ஆட்சி அதிகாரத்தை, உலகம் முழுவதும் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை எனக்கு தாரம்பே என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? உலகம் முழுவதும் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் நாடி இருந்தால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருப்பான். நபிகளார் சொல்வார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்று துஆ செய்யும் போது சொன்னாங்க, எனக்கு பின்பு வேறு யாருக்கும் கொடுக்கப்படாத முழுமையான ஆட்சி செய்யக்கூடிய, உலகத்தை முழுவதும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தை எனக்கு தான்னு சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்கன்னு சொன்னாங்க. கேட்கும்போதே பெரிய விஷயத்தை நாம் அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும்? கேட்கணும். அது ஹலாலானதாக இருக்கணும், நன்மைக்குரியதாக இருக்கணும், துனியாவுக்கும் ஆகிரத்துக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்கணும், நமக்கும் பிறருக்கும் பலன் அளிக்கக்கூடிய வகையில் அந்த பிரார்த்தனைகள் இருக்கணும். அன்பானவர்களே, நாம் நம்பிக்கையோடு அல்லாஹ்ட்ட கேட்கணும். வானை கூட தூண் இல்லாமல் அல்லாஹ்வால் மட்டுமே படைத்திட முடியும். அல்லாஹ்விற்கு எல்லா ஆற்றலும் இருக்கிறது. பாலைவனமாக இருந்தாலும் ஜம்சம் அப்படிங்கிற தண்ணீரை தரக்கூடிய வல்லமை அல்லாஹ்விற்கு மட்டுமே சொந்தம். கண்ணியத்திற்குரியவர்கள், அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ கேட்கும்போது அழுத்தமாக கேட்கணும், நம்பிக்கையோடு கேட்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள், துஆ கேட்கும்போது நீங்கள் நம்பிக்கையோடு கேட்கணும். துஆ துவக்கத்தில் அல்லாஹ்வை புகழணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் வர்றாரு, தொழுகிறாரு. தொழுகு முடிஞ்ச உடனே அல்லாஹ்ட்ட கேட்குறாரு, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, யா அல்லாஹ் என் மீது நீ இரக்கம் காட்டு. துஆ செஞ்சு முடிச்சுட்டு வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் துஆ செய்யும்போது அல்லாஹ்வை என்ன செய்யுங்க? உரிய முறையில் புகழுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல தெரியுமா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். பின்பு சொன்னார்கள், என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். பின்பு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், அல்லாஹ் தஆலா அந்த துஆவை கபூல் செய்வான். பின்பு ஒரு மனிதர் போனார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னார்களோ அதுபோலவே துஆ கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்வான் என்று சொன்னார்கள். இப்போ துஆ செய்யும்போது நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வை புகழணும், ஸலவாத்து சொல்லணும், ஸலாத்தை கொண்டு நிறைவு செய்யணும். இதுவெல்லாம் அழகான வழிமுறையாக இருக்கிறது. ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு செய்யக்கூடிய துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்கிறான். சாலியான பிள்ளை தன்னுடைய பெற்றோர்களுக்கு துஆ செய்யும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்கிறான். தஹஜ்ஜுடைய நேரத்தில் துஆ கபூல் செய்யப்படும். மழை பொழியும் நேரத்தில் துஆக்கள் கபூல் செய்யப்படும். பாங்கு சொல்லப்படுகின்ற போது துஆக்கள் கபூல் செய்யப்படும். பாங்குக்கும் இகாமத்திற்கும் இடையிலே துஆக்கள் கபூல் செய்யப்படும். இரவின் ஒரு நேரத்தில் துஆக்கள் கபூல் செய்யப்படும். அன்பானவர்களே, ஜும்மாவுடைய தினத்தில் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்திலும் துஆக்கள் கபூல் செய்யப்படும். இப்படி துஆக்கள் எவ்வளவோ நேரங்களில் கபூல் செய்ய அல்லாஹ் தயாராக இருக்கிறான். நாம் கரம் ஏந்துவதற்கு அல்லாஹ்விடத்தில் தயாராக வேண்டும். எல்லாம் அல்லாஹ் நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் தருவதோடு உள்ளத்தில் இறையச்சத்தையும் பரிபூரண ஈமானையும் தந்து இம்மையிலும் மறுமையிலும் நல் வாழ்க்கை வாழ்கின்ற நசீபையும் பாக்கியங்களையும் எனக்கும் உங்களுக்கும் உலக முஃமின்கள் முஸ்லிம்கள் நம் சந்ததிகள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.